எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஏன் பிரிஞ்சு நிற்கிறோம் என்று நீங்கள் எல்லாரும் கேட்பீங்கள். காரணம் இல்லாமலும் நாங்கள் பிரிஞ்சு நிற்கும் நாங்கள் தான். ஆனா இப்ப நாங்கள் நிற்கிறது காரணத்தோட. அதாவது இவைகள் பாடப்போவினோம், நாங்கள் நடிக்க போறோம். என்ன கதை எனக்காக கேட்கல. கிட ஒத்திகைக்கு வந்தாலும் எனக்கு கொஞ்சம் கதை தெரியும். கதை என்ன தெரிஞ்ச கதையா தான் இருக்குமென்று நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியும். ஆனா இவ இந்த கதையில கேட்க முதல் நான் சொல்லுற கதையை கொஞ்சம் கேளுங்கோவன். நான் ஊருக்கு போட்டு வந்த ஊருக்கு போட்டு வந்து நீங்களும் எங்களோட ஊர் எப்படி இருக்கு, எங்களோட ஊர் சடங்குகள் எல்லாம் எப்படி இருக்கு, எங்களோட வீடுகள் நந்தியடி வாசகசால அன்னை பூமி எங்கள் பூமி எப்படி இருக்கு? அன்னை பூமி எங்கள் பூமி எப்படி இருக்கு? எப்படி நடக்குது?
சொல்லாதேங்கோ. இனி இவன் விலக்க போறான். தயவு செய்து சொல்லுங்க. நான் ஊரால வலிக்கிட்டு 15 வருஷமா போச்சு. ஆனா இன்னும் ஒருக்கா கூட அந்த பக்கம் போகவே இல்லை. காசும் கடமைகளும் என்ன கட்டுப்படுத்தி போட்டுது. ஆனா என் மனசை விட்டு அந்த மண்ணின் மனம் இன்னும் போக இல்லை. நல்ல காலம் நீங்க போக இல்லை. நான் போய் பட்ட பாடு நாய்படாத பாடு. நான் இங்க உங்களை விட நல்லா இருக்குது. டிஷர்ட் போட்டு போட்டு வாக்கிங் போ. அதுக்கு ஒரு புரிம்பான கட்டில் வர, தட்டு வர, எலும்பு வர. ஏன்டாப்பா இப்படி நாக்கி மேல போறாம படுற? ஏன் இப்படி வெறுத்து போய் கதைக்கிறீங்கள்? நாங்கள் ஊருக்கு போறோம்னு சொன்னா குடுத்தலை வச்சிருக்க வேணும். வேற எப்படி சொல்ற? உல்லாச பிரியாய கவரது கண்டு தென்னாசியாவின் சொர்க்க பூமி என்று இலங்கையே சொல்றியா? ஆனா இலங்கையில தலைநகரம் கொழும்புல அங்க பார்க்கல பிச்சைக்கார கைகால் இல்லாத மனித புண்ணங்கள் தான் அங்க கிடக்கு. பார்க்க சகிக்க முடியாது. கைகால் ஊனமா இருந்தா பரவாயில்லை, மன ஊனம் தான் மோசமான வியாதி. சிலர் அப்படித்தான் இருக்கீங்க. கிருஷ்ணா, நான் கொழும்பை பற்றி கேட்கல சரியோ? அது ஸ்ரீலங்காவோட தலைநகரம். அடே நான் கேட்டது எங்கட தமிழீழத்தை பத்தியா? எப்படிடா இருக்கு எங்கட ஊர்? வன்னி, திருவோணமலை, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு எல்லாம் எப்படிடா இருக்குது? ஐயோ, கையில மண்ணு காலில மண்ணு, சாப்பிட போனா சோத்தில மண்ணு. ஐயையோ காலில மண்ணு சாப்பிட வந்தா சோத்தில மண்ணு. காலில மண்ணு சாப்பிட வந்தா சோத்தில மண்ணு. மண் மண் அதை பார்த்து எவ்வளவு நாளா போச்சுது. இங்க கதவை பூட்டி கொண்டு வரங்கினா காரில தான் கால் வைக்கிறோம். இங்க மண்ணை பார்க்க வேணும் என்று சொன்னா மியூசியத்துல தான் போய் பார்க்க வேணும். அப்ப அந்த மண் உங்களுக்கு பிடிக்கல என்ன? ஓ, நாங்கள் இவ்வளவு கிளீனான வாஷ்ரூமுக்குள்ளேயே செருப்பு போட்டு கொண்டு தான் நடக்கிற நாங்கள் அங்க போய் திடீரென்று மண்ணில கால்பட கூசுது. அது மட்டுமே பஸ்ஸுக்குள்ள உங்களுக்கு பக்கத்துல இடம் இருந்தாலும் சில பேர் தள்ளித்தான் போயிருக்கிறார். வேலுக்கு கூசல போல. பள்ளிக்கூடத்துல பாக்கி பாக்கி அதை கூச்சமா தான். அப்ப நீ எதுவும் கடன் பாக்கி கொடுக்கணுமா? ஐயோ, அந்த மோசுரிமை என்னன்னு நான் சொல்றேன். ஐயோ, இருந்தா கயிறு கட்டித்தான் எழும்பா வேணும். அது மட்டும் ஐயோ முழங்கால் எல்லாம் முடிச்சு போயிடும் அண்ணே. அது என்ன சொல்லுறது? அந்த மண்ணுல நெளிஞ்சு கொண்டு ஐயோ பார்க்கவே வயிற்று பிரட்டுது.